மக்களே வளவள குலக்கொல்லாம் பேச வேணாம். இப்போ நம்ம நண்பர்களுடன் சேர்ந்து மீன் பிடிக்க தான் வந்திருக்கோம். நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே மீன் பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 10 கிலோ பிடிக்காமல் போக மாட்டோம். ஏரிக்கு தாங்க வந்திருக்கோம். எந்த இடம்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபிஷ் விலாக் தான். ஸோ வீடியோவில் போயிடலாமா? மக்களே சேர்த்து நான் நடந்து போயிட்டு இருக்கேன். இல்லையாடா அதுக்குள்ளேவா? டேய் எப்படா விட்டீங்க? என்னடா இது கணக்கு? என்ன சொல்கிறதாங்கண்ணா? சரி வரும்போது என்ன சொல்கிறேன். 6 பேக்கோடு நின்றுக்கிறியா? புரி ஏன்டா வெக்கமாக இருக்கா? இவர் தான் பெரிய மீன்பிடி வீரர். எதில்? கண்டிப்பாக காமிச்சிடலாம். சரி கண்டிப்பாக நீ ஸ்டேட்டஸ் போட்டனா எல்லோரும் பார்ப்பாங்க. இது எத்தனை இங்கோட? 3 அங்கி வேலை. மாட்டோம் கண்டிப்பாக மாட்டோம். விரால்லாம் இதுண்ணாண்டா. இது விரால்ல மாட்டுமா இதுலையா? மீன்லாம் இருக்குடா. தூண்டில் போடுறாங்க இல்லையா? கோயந்தாத்தாளுங்க அதான் வேலையா? ஓ ஜாயின் பண்ணியாச்சு. இல்லை ஏன்னா தமிழ்லாம் ஆழமான பகுதியா? அவ்வளோதான் ஆழமே. தண்ணிலாம் குறைஞ்சிடுச்சு இல்லை? அவ்வளோ ஆழமா? கண்டிப்பாக மீன் மாட்டுதுவா. ஒரு 10 கிலோ தூக்கின்னு போயிடலாம் வா. தூக்குடாடு. செமடா. எல்லாம் பேர் மீன் பிடிக்க தான் வராங்க. டே மேலே போடுறாங்க. டே ஜிலேபி மீன் 1 கிலோ வருமா? 1/2 கிலோ வருமா? அது 3.5 கிலோவா? 1/4 கிலோ கூட தட்டுங்க. செம்மடா கலர் ஃபிஷ். சரி டக்கு டக்கு டக்குன்னு போடு. யூடியூபர் தமிழ் இருக்காப்ல, யூடியூபர்ல வந்து நம்மள போடுறாரு. அதில் வர காசுல ஆளு 2 பேர் தூக்கு மேலே போகிறாயா? இல்லை 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 இங்கே ஃபுல்லாக மாட்டுதுவா. வெயில் ரொம்ப ஓவராகுது. யா ஸ்ட்ரென்த் இல்லையா? தீவுக்கே போயிட்டியா? நம்ம வழியில் மாட்டிகிட்டு இருக்கு. ஒரு 5 கிலோ மாட்டினா நல்லாயிருக்கும். எத்தனை கிலோ மாட்டியிருக்குன்னு பார்க்கலாம். அப்படிதான் மாப்பிள்ள அடிச்சு அந்த பை ஃபுல்லாக மீன் அங்கேயே போட்டு வராரு. அசால்ட்டாக பாருங்க ஜோபில் போட்டுன்னு வராரு. அக்கா சம்பவம் நைட்ல மீன் வெட்ட போறேன். வானா அப்ப வேணா. நிஜமாவா? சொல்றா கண்டிப்பா வரேன். அசால்ட்டா தூக்கி போட்டேன். ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் 1 கிலோ வந்து.
மீன் கோத்துட்டு இருக்காப்புல. சூப்பரா அப்படியே தூக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பண்டைய காலத்து முறை மீன் கோக்கிறது. பண்டைய காலத்து மீன் கோக்கத்தா போயிடாது அது. போகிற வரைக்கும் உயிரோடு இருக்குமா? சூப்பர். அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டு இருக்காங்க. மீன்லாம் சரசரமாக அப்படியே கோத்து வச்சுருக்காங்க. பார்க்குறீங்களா? ஜூமிங் போகிறோம் பாருங்கள். பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் வந்து இந்த வலைலாம் இல்லைன்னா இப்படி தான் வந்து இந்த அது என்ன சொல்ல குச்சியில் வந்து கோத்து வைப்பாங்களாம். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு சும்மா அப்படியே சூப்பராக இருக்கா. இந்தமாரி கோத்து வச்சா மீன்லாம் செத்துரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பையன் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கோத்தாங்க. தம்பி கண்டிப்பாக வந்து மீன் சாவாதுண்ணா, நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற வரைக்குமே அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு முன்னாடி வரும் பாருங்கள். அங்கே பிடிச்சிருக்காங்க, தெரியுதுங்களா? வலையெல்லாம் எடுத்து அது ஏதோ 3 ஆங்கி 4 ஆங்கி 5 ஆங்கிலாம் சொல்கிறாங்க. அந்த சைஸில் வந்து வலை இருக்கான். அது நம்மளுக்கு என்னான்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா பெரிய பெரிய மீன்லாம் இருக்குன்னு இன்னொரு நண்பர் சொன்னார். அவர் வருவார், இங்கே ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. இங்கே பார்த்திங்கன்னா விரால், ஜிலேபி மீன், கட்லா, சீசி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னார். அதனால தான் நண்பர்கள் வந்து மீன் பிடிச்சிருக்காங்க. ஆ 10-11 மீன் இருக்காட்டுங்குது. கண்டிப்பாக 1 கிலோ வரும். பண்ணு இது நல்லா உள்ளே எடுத்து விட்றாடு, செத்துற போகுது. கொஞ்சம் தள்ளி விடு. அங்கே இந்த சைடுக்கு எடுத்தலாம் பாரு, தண்ணிக்கு இது பண்ணிட்டு இருக்கு. ஒன்றாவது ஓகே, அப்படியே அடிச்சுன்னு போயிடும்ல. அதை கோத்து விடு. 2 4 6 7 இதுடா. இதே போதும்டா. கத்திரிக்கோள் எடுத்துனா சொல்கிறேன். ஏதா வா 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 பார்க்கலாம், வா வித்தே காமி வா. அதுக்கு தானே கத்திரிக்கோள் வேணும்னு. ஃபாலோவர்ஸ்காண்டி தான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த கசினி கடையில் வீடியோ போடுறோம். ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேன் சொன்னாங்க. சொல்லு, ஏதோ சொல்லணும் வந்தியா, சொல்லு. சொல்கிறேன். ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். மீனே நாங்கள் தான் மீனே. அப்பா ஓரளவுக்கு திட்டு வழியிலே விழுந்துருக்குது. இதில் மாட்டு 2 கிலோ வந்துருமா? 1.5 கிலோ. 2 கிலோ ஒன்றா ஒரு 10 மீன் போகணும். அதே தானே கடலில் கணக்கு போகிறாரு. அவனும் மீன் பிடி வீரர் இருந்தா. இங்கே பிடிச்சி இது எடுத்துனாரு தான். இந்த வலைக்குதா விசிறு வலை? விசிறு வலை இல்லை, ஜேவர வலை. அவங்க இருக்கிறாங்க பேர். அதுவா? அது குட்டை குட்டையாக பார்த்து தான் எடுக்க முடியும். ஒரு கார்னர் பார்த்து அடிச்சு வந்தது கரெக்டா. சூப்பர்ரா. கோயம்புத்தூர் தானே கிளாஸ் போட்டிருக்கேன். கோயம்புத்தூர் எவ்வளோ சொன்னாங்க? 50. டேய் நான் இங்கே பாரு, நேற்று ஒரு 1/2 மணி நேரம் அர்த்தம் என்ன
என்ன 1,25,000 சொல்கிறான். அது இதை பொறுத்தோம். அப்நாடு போகிற மாதிரி இருந்தாங்க. அப்ராடில் நம்ம என்ன வேலை? அவங்க ஜிம் பிடி அவங்க. ஓஹோ, போட்டியா? ஓட்டேன். கிளாஸ் இன்னைக்கு போயிடுச்சா? கிளாஸ் இல்லாமல் நான் நேற்று ஃபுல்லாக தானே பேசியிருந்தேன் நான். பர்ஃபெக்ட். அப்படியே தூக்கி காமி. காவியா தான். தூங்கினாலும் அப்படி நிற்காது. நான் ஏன்னா உயிரெடுக்கும். காவியான்றவங்க வந்து சும்மா இப்போ நம்ம இதெல்லாம் ஆன்லைனில் இருந்தோம் இண்டஸ்ட்ரி வந்து மெசேஜ் போட்டோம்னா அவங்களுக்கு ஏன்னா எதுவுமே தெரியாமல் போய் காசு கட்ட முடியாதுல்ல. வீடியோ காலிலவா ஓடுறா, ஒரே மீன்ரா. ஏய், வீடியோக்காக கஷ்டப்பட்டு இறங்கி கஷ்டப்பட்டு இறங்கி எடுத்துகிட்டு வராப்புல. முல்லை முல்லை போயிட போகுது. அதையும் போடுறாடி. எதில் இஞ்சி மாப்பிள நம்ம வழியில் விட்டதுலாம் விழுதாங்களோ. ஏய், எத்தனை இங்கே வலை? இது 4 என்னால தெரியவே மாட்டேங்குது. இதோ மீனுங்க, அற்புதமான மீன். இரு, அப்படியே இரு. செம்மையா இருக்கு. ஏன் கீழே போட்ட? இதை தூக்கு. அற்புதமான மீனுங்க இது. ஓகே. படுத்துங்க. ஃபஸ்ட்டு போகிறது இந்த கடை. சும்மா மிஸ் கால் விட்டே அடிச்சிருப்பாங்க. பட்டா சைஸ்ரா. முட்டை வச்சு நம்மளோட முட்டை உடிச்சு சல்லு சல்லுன்னு வாங்கிட்டு ஆ, டச் ஆகிடுச்சு, போயிடுச்சு கால். மீன் கைஸ் இது. என்ன மீன் இது? இது வந்து ஜிலேபி மீனுங்க. நம்ம ஊர் சைடில் ஜிலேபி மீன் சொல்லுவாங்க, ஆமாம். இல்லைன்னா டேம் கண்டை. டேம் கண்டு இதெல்லாம் வந்து அழிஞ்சு வர இனத்தில் இருக்குது இப்போது. இதெல்லாம் நம்ம கிராமப்புற ஏரியில் தான் இதெல்லாம் பராமரிக்கும். மேக்ஸிமம் ஏரி ஆற்றுல மட்டும்தான் இந்த மாரி மீன்லாம் கிடைக்கும். ஆற்றுல கூட ரேருங்க. ஏரியில் தான். கிராமத்து ஏரியில் தான் இருக்குது அதிகமாக. நல்ல புரோட்டீன் அதிகமான உள்ள மீன் வந்து இதில் வந்து மீன். இந்த மீனில் இந்த வகையில் ஒன்று ஜிலேபி மீன். சூப்பர். எடுத்துகிட்டு போய் திருப்பணும் ஏரியிலே விட்டுரு. பிடிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்.